பேரழகி என்றேதான் பெண்ணவளை சொன்னாலோ சூரியனை பிற என்று சொல்லுவதை போலாகும். ஹாய் வணக்கம் செந்தூர் செல்வி அக்கா. இன்றைக்கு வந்து உங்களோட 35வது பேர்த்தி, அதாவது உங்களோட 35வது வயசை வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க. அதை உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒருத்தங்க சர்ப்ரைஸாக எங்கள் மூலமாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பி வச்சுக்காங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் செல்வி அக்காவுக்கு இனிய 35வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிஃப்டை தருவோம். உங்களோட 35வது பர்த்டே வந்து ஸ்வீட்டாக அமையணும்னு சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான சாக்லேட் கூடி வந்து அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை தந்துட்டோம். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க. லீலா அக்கா எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனில இருக்கிறாங்க. என்ன முறை அவங்க உங்களுக்கு? அக்கா இல்லை, அவங்க அனுப்பலை. வேற யாராவது? ராசா அக்கா எங்க இருக்கிறாங்க? அவங்க நோர்வேல இருக்கிறாங்க. இல்லை, ராசா அக்காவும் இல்லை, உங்களோட அக்காவும் இல்லை. வேற 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 சுபாஷ். சுபாஷ் எங்க இருக்கிறாங்க? அவங்க ஜெர்மனில இருக்கிறாங்க. இல்லை. 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க, பட் 3 பேரும் ஏமாத்தி இருக்கிறாங்க செல்வி அக்காவை. வேற யாராக இருக்கு? ஜம்பண்ணா எங்க இருக்கிறாங்க? அவங்க ஜெர்மனில இல்லை. லீலா அக்கா ஷூரா? சரி, பாப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான சாரி ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு அழகான சாரி அனுப்பியிருக்காங்க. கலர் பிடிச்சிருக்கா? ரைட், 2வது கிஃப்டும் தந்துட்டோம். 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அக்காவை சொன்னீங்க, அடுத்த 3 சொந்தக்காரங்களை சொல்லியிருக்கிறீங்க. பட் அவங்க யாருமே நினைப்பேரி லீலாக்காவா இருக்கும் என்று நினைக்கிறீங்க. ஆனா அவங்க லீலாக்கா அனுப்பவில்லையே, என்ன செய்வோம்? ஏன் கலர் கேட்டாங்களா? என்ன கலர் பிடிக்கும்? இந்த கலர் தான் உங்களை சூஸ் பண்றவா? இல்லை, அவங்க லீலாக்கா அனுப்பல. எங்க இருக்குன்னு சொன்னீங்க? லீலாக்கா ஜெர்மனில இல்லை. அவங்க என்ன முறை உங்களுக்கு? அக்கா இல்லை. வேற யாராவது? ராசாக்கா இல்லை. சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குமென்று கெஸ் பண்றீங்க? வாட்ச். ரைட், ஓபன் பண்ணி பார்ப்போம். நாங்க ஒரு அழகான பாக்ஸ் ஒன்று உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. ஓபன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்க? காசு அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளவு காசு அனுப்பியிருக்கிறாங்க? உங்களோட 35வது பர்த்டே வந்து வடிவா சிறப்பா கொண்டாட சொல்லி உங்களுக்காக 10,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. யாரு? லீலா அக்கா இல்லை. லீலா அக்கா இல்லை. ஏன் அவங்கள சொல்றீங்க? லீலா அக்காவை அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ரைட், நீங்க செஞ்சிருப்பாங்கன்னு உறுதியா சொல்றீங்க. என்ன ஃபீல் பண்ணி சொல்றீங்க? அவங்க தான். அவ வந்து ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும், அதால அக்கா முறைன்னு சொல்லி சொல்லிடுறீங்க, அப்படித்தானே? ஆனா அவங்க அனுப்பு குமார். ஆஹா, யார் அவங்க? அண்ணா எங்க இருக்கிறாங்க? இத்தாலி. பாத்தீங்களா? இப்ப அண்ணா விட்டுட்டு அக்கா அக்கா அக்கான்னு ஒன்றே இருக்கிறீங்க. சொந்த அண்ணாவா? என்ன பேர் சொன்னீங்க? குமார். அப்பயே அக்கா அண்ணாவை சொல்லாம அக்காவை சொன்னீங்க. அக்காவை கூட பிடிக்கும், பட் அண்ணைய பிடிக்காது. பிடிக்கும். சரி, இந்த கிஃப்டை வந்து அண்ணா தான் அனுப்பியிருப்பாருன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க.
சரி பாப்போம் யாருண்டு. அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே செல்வி என்று போட்டு நிறைய ரோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேக்கில் சைடாலையும் போட்டிருக்காங்க, மேலையும் போட்டிருக்காங்க. வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே செல்வி என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே. ரைட், யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. ரைட், ஊதி நூறுங்க. ஹாப்பி பர்த்டே. கட் பண்ணு, கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Selvi. Happy birthday to you. ரைட், அனுப்பினவங்க சார்பா வந்து கேக்கும் கட் பண்ணி கேக்கும் சாப்பிட்டாச்சு தானாவே எடுத்து. ரைட், ஃபைனலா சொல்லுங்க பாப்போம் யாருண்டு. லீலா அக்கா. ஷுவரா? அவங்களுக்கு வேற பேர் இருக்கா? காசிநாதன் லீலாவதி. காசிநாதன் லீலாவதி இல்லையே. அதுலயே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்குது. யாராக இருக்கும்? ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். ஆனா நீங்க அவங்களோட பேரை சொல்லவே இல்லை. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி யார் அவங்க? அண்ணி. அண்ணி எங்க இருக்கிறாங்க? அப்பேர் அவங்கள முதல் சொல்லிடு. அக்கா தான் செய்வாங்க, அக்கா தான் செய்வாங்க, அக்கா தான் செய்வாங்க, அவங்க தான் என் மேல கூட பாசம் இதெல்லாம் சொல்லி அக்காவையே சொல்லி கொண்டிருந்தீங்க. ஆனா இந்த கிஃப்ட் வந்து ஜெர்மனில இருந்து உங்களோட அண்ணி விஜயலட்சுமி அவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? அப்ப கடைசியா தான் சொல்லி இருக்கிறீங்க விஜயலட்சுமி. ஏன் அப்படி சொன்னீங்க அப்ப அவங்கள கடைசியா? பாத்தீங்களா, அக்கா ஏமாத்திட்டாங்க. சரி, உங்களுக்காக வந்து ஜெர்மனில இருந்து உங்களோட அண்ணி விஜயலட்சுமி அவங்க தான் வந்து இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நீங்க ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. தேங்க்யூ மட்டுமா, வேற ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின செந்தூர் செல்வி அவங்களோட அண்ணி விஜயலட்சுமி ஜெர்மனிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் செல்வி அக்காக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.